சினிமா வரலாற்றில் தனக்கென ஒரு தனித்துவமான பாணியை உருவாக்கி திரைக்கதை திலகம் என்று ஒட்டுமொத்த நுகர்வோர் மற்றும் ரசிகர்களால் அன்போடு போற்றப்படுபவர் மூத்த முன்னணி இயக்குனர் மற்றும் நடிகரான கே. பாக்யராஜ் ஆவார். இவர் தனது விறுவிறுப்பான கதையாடல், நகைச்சுவை கலந்த குடும்ப கதைகள் மற்றும் எளிய யதார்த்தமான வசனங்கள் மூலம் பல தசாப்தங்களாக தமிழ் நெஞ்சங்களை கவர்ந்து உலா வருகிறார். இவரது படங்கள் அனைத்தும் இல்லத்தரசிகள் முதல் வாலிபர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் உத்திகளை கொண்டவையாக திகழ்கின்றனர். தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன் என்று புகழப்படும் இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பு காரணமாக இன்று காலையில் காலமானார். வீட்டில் இருந்தபோது திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அத்துடன் மாரடைப்பால் சுயநினைவை இழந்துள்ளார். உடனடியாக அவரை அவரது குடும்பத்தினர் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதித்தனர். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது கலைப்பயணத்தை தொடங்கி பின்னர் சுவரில்லாத சித்திரங்கள் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, சின்ன வீடு உள்ளிட்ட எண்ணற்ற மாபெரும் வெற்றி திரைப்படங்களை வழங்கி தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு சிகரமாக மாறினார். 2026ஆம் ஆண்டிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருவதுடன் பல்வேறு திரைப்பட விழாக்களிலும் முதன்மை விருந்தினராக பங்கேற்று வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களுக்கு நுகர்வோர் பாணியில் நல்வழி காட்டி வருகிறார். காலத்தால் அழியாத பல காவியங்களை வழங்கிய இந்த மாபெரும் சாதனையாளரின் கலைப்பயணம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய செய்தியாக என்றும் நிலைத்திருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகளோ அல்லது வீண் ஆடம்பர பிரம்மாண்டமோ துளியும் இல்லாமல் தங்களது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு நடக்கும் நிஜக்கதையை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை ரசிகர்களுக்கு தருவார். ஒரு திரைப்படத்தின் கதையை எப்படி ஆரம்பித்து எந்த இடத்தில் மிக சரியான திருப்பங்களை வைக்க வேண்டும், அதனை எப்படி சாமர்த்தியமாக அவிழ்க்க வேண்டும் என்பதில் அவர் மிகப்பெரிய கில்லாடியாக விளங்கி வருகிறார். இதனால் சினிமா நுகர்வோர்கள் இன்றும் அவரது பழைய திரைப்படங்களை மிகவும் ரசித்து தங்களது வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக அறிமுகமாகி திரையுலகில் பல உச்சங்களை தொட்டவர் நடிகர் இயக்குனர் பாக்யராஜ். இவருக்கு வயது 73. இயக்குனர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் கடந்த 10ஆம் தேதி காலமான நிலையில் 1 மாதம் கூட ஆகாத நிலையில் அவரது சிஷ்யனாக வலம் வந்த பாக்யராஜும் தற்போது காலமானது திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருபெரும் ஜாம்பவான்களும் அடுத்தடுத்து மரணமடைந்த சம்பவம் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர், இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முக திறமையுடன் வலம் வந்த பாக்யராஜ் திரைக்கதை மன்னன் என இன்றளவும் போற்றப்பட்டு வருகிறார். பாக்யராஜ் 75க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கை யதார்த்தமாகவும் சுவாரஸ்யமான திருப்பங்களுடனும் படமாக்குவதில் தனித்திறமை வாய்ந்தவர். சுவரில்லாத சித்திரங்கள் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். புதிய வார்ப்புகள், முந்தானை முடிச்சு உட்பட பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். இவரது திடீர் மறைவிற்கு சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள், அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.